சார் ஆக்சுவலி ஃபினான்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் நெறைய கேள்வி இருக்கும். யா, நீங்க எவ்வளோதான் விளக்கம் குடுத்தாலும் யா, டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். யா, எனக்கு பெர்சனலா ஒரு கேள்வி கேட்கணும் உங்கட்ட. யா, யா. வாட் இஸ் ஃபினான்ஷியல் அட்வைசரி சர்விஸ்? ஷூர். யா. ஆக்சுவலா ரொம்ப நல்ல கேள்வி. இந்த இந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனே இல்லாதனால தான் நெறைய நெறைய பேர் வந்து அ அ அ அதாவது தப்பான டிசிஷன்ஸ் எடுக்குறாங்க. அது வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவா இதா போயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா பொறுத்தவரைக்கும் நம்ம லீகல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து தேர் ஆர் ஃபீ ஒன்லி அட்வைசர்ஸ். அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. 3வது வந்து இந்த ட்ரேடிங்கு, டிப்ஸு, டெலிகிராம் சேனல் அந்த மாரி போகும். ஓ! ஒரு சாரி இதுல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்காங்களா? ஆமாமா. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓ! இருக்காங்க. ஆக்சுவலா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் நெறைய அட்வைசர்ஸோட. இன்னும் இந்தியால வந்து இந்த ஓகே. அட்வைசரி சர்வீஸ்ன்றது ரொம்ப கம்மி தான். ம். பட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஃபீ ஒன்லி அட்வைசர்ஸ்னா யாருன்னா, அ இந்தியால வந்து ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்கான ரெகுலேட்டர் வந்து செபி, செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அவங்க தான் ரெகுலேட்டர். அவங்க கிட்ட எக்ஸாம் எழுதி லைசென்ஸ் வாங்கி அட்வைஸ் குடுக்குறவங்க தான் வந்து லீகலி தே ஆர் அலோவ்ட் டூ டேக் அ ஃபீ ஃப்ரம் பீப்பிள். ஸோ இதுதான் ஃபீ ஒன்லி அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் வந்து உங்ககிட்ட இதில இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதில இன்வெஸ்ட் பண்ணுங்க, இது வாங்க, இது வீங்கன்னு அப்படின்னு அட்வைஸ் பண்றேன்னா, உங்ககிட்ட இந்த ஃபீஸ் வாங்குறேன்னா, ஐ நீட் டூ ஹேவ் தி அப்ராப்ரியேட் லைசென்ஸ். ஸோ செபி கிட்ட ஒண்ணு ஆர்ஏ அதாவது ரிசர்ச் அனலிஸ்ட் லைசென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இல்லன்னா இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரின்னு இருக்கு. ஸோ ரிசர்ச் அனலிஸ்ட்னா நான் வந்து ரிசர்ச் பண்ணி நீங்க இது வாங்கலாம், இது விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து நான் ஒரு ஃபீஸ் வாங்கிப்பேன். இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரினா ஓவரால் போர்ட்ஃபோலியோ உங்களோட உங்களோட எக்ஸிஸ்டிங் ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் என்ன? உங்களுக்கு லோன் இருக்கா? உங்க ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்ன? உங்க இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்கு? எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா? இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி அதுக்கேத்த அட்வைஸ் குடுக்குறது தான் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர்ஸ். ஸோ செபில ரிசர்ச் அனலிஸ்ட் இருக்காங்க, இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர்ஸ் இருக்காங்க. இவங்க மட்டும் தான் ஃபீஸ் வாங்க முடியும். அடுத்த கேட்டகரி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அங்க தான் நாங்க வர்றோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னா, எங்களுக்கும் வந்து நாங்க வந்து எக்ஸாம் எழுதணும். ஒரு ஒரு ப்ராடக்ட் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து நாங்க எக்ஸாம் எழுதி அ அ ஆம்ஃபின்னு இருக்காங்க. ஆம்ஃபி வந்து அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அவங்களும் செபி கீழ வருவாங்க. ஆம்ஃபி கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி லைசென்ஸ் வாங்கிட்டு தான் நாங்க வந்து ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். நாங்க என்ன பண்ணுவோம்னா, அ இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்ன? உங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன? அதுக்கேத்த மாரி உங்களுக்கு என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் குடுத்துட்டு, அந்த எக்ஸிகியூஷனும் நாங்க வந்து ஹெல்ப் பண்ணி, எல்லாமே ஆல் இன் ஆல் நாங்க வந்து கவர் பண்ணி இது பண்ணுவோம். நீங்க நீங்க வந்து எங்ககிட்ட மணி டைரக்ட்டா குடுக்க மாட்டீங்க. உங்ககிட்ட இருந்து நான் நான் ஃபீஸும் வாங்கக்கூடாது. உங்க இன்வெஸ்ட்மென்ட்டும் அது வந்து டைரக்ட்டா அந்த ஃபண்ட் ஹவுஸ்க்கு போகும். பட் நாங்க வந்து அ அந்த டிரான்சாக்ஷன் செட்டப் தான் பண்ணி குடுப்போமே தவிர, உங்ககிட்ட இருந்து டைரக்ட்டா நாங்க மணி வாங்க முடியாது. ரைட்? ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ஃபீ ஒன்லி அட்வைசர் வெர்சஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். 3வது கேட்டகரி தான் நெறைய இந்தியால இருக்கு. எஸ்பெஷலி கோவிட்க்கு அப்புறமா சோசியல் மீடியாவோட ப்ராலிஃபரேஷன்ல எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் ஆகுறாங்க. அவங்க தான் டிப்ஸ் நீங்க இத வாங்க, அத வாங்க அப்படின்னு சொல்றது. இட் இஸ் ஆல் இல்லீகல். பீப்பிள் கேனாட் டேக் மனி ஆஸ் அ ஃபீ ஃப்ரம் another person unless and until they are registered with SEBI as fee only advisors. இதுதான் வந்து டிஃபரன்ஸ். அதாவது ஃபைனான்ஷியல் அட்வைசரி லீகல் லேண்ட்ஸ்கேப் வந்து இந்தியால இதுதான்.